ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலபாகம். இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் ஒரு இனிப்பு செய்யலாம் அப்படின்ட்டு. இது அப்பம் சொல்லுவாங்க, கோதுமை மாவு அப்பம். இதுக்கு வந்து என்னென்ன மெயினாக தேவைங்கிறது சொல்லிடுறேன். கோதுமை மாவு, வெல்லம், ரவை, அப்புறம் ஏலக்காய் பவுடர், பால் கொஞ்சம் சேர்த்திக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் எடுத்துருக்கேங்க. இது வந்து நான் 3 கப்பு, நான் எடுத்தது வந்து இந்த மாதிரி கப்பில் 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 3 கப் கோதுமை மாவுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் சேர்த்தியே இருக்கும், 300 கிராம் இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம வந்து வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம் இனிப்புக்கு. இந்த சுவைக்கு வந்து மெயினாக வந்து வெல்லம் தான் வேணும். இதை எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், இந்த ட்ரையான ஐட்டம் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் ரவை வந்து கொஞ்சம் முறுவல் கிறிஸ்பியாக வரும், அதனால் ரவை வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு வந்து சும்மா லைட்டாக போட்டால் போதும், நிறையா போட தேவையில்லை. உப்பு வந்து இந்த டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சோடா வந்து லைட்டாக போட்டுக்கலாம். பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, சோடா உப்பு. இது இந்த அளவுக்கு தான் இதில் போடுறேன், கொஞ்சம் லைட்டாக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பாலும் இந்த வெல்லம் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெல்லம் வந்து இது சர்க்கரை பாகு, இந்த வெல்லம் பாகு எடுத்துக்கணும். ரொம்ப வெல்லம் அந்த வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. இதெல்லாம் கரைஞ்சி நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இதில் நிறைய அந்த டஸ்ட்டு குப்பையெல்லாம் இருக்கலாம், அதனால் அதை வடிகட்டிக்கலாம். அதுக்காக இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு அகலமான பெரிய பாத்திரத்தில் வந்து இந்த பாகு வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த வெல்லத்தை வந்து இந்த மாதிரி ஒரு திக்கான பேனில் போட்டு அதில் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து இந்த வெல்லம் வந்து அப்படியே டேரெக்டாக அதில் போட்டு மாவில் நம்ம மிக்ஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பாகு, இது சக்கரை இந்த வெல்லம் கரைஞ்சால் போதும். உங்களுக்கு வந்து இந்த கம்பி பதம் அந்த இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இது ஜஸ்ட் வேணும்னா இதை கரைஞ்சிட்டா போதும். இதை நம்ம கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு அந்த மாவில் வந்து நம்ம கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து 200 ml பால் எடுத்திருக்கேன், 1 கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு, சோடா உப்பு போட்டிருக்கோம், ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம், ரவை கலந்துருக்கோம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பால் இதிலேயே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த வெல்லத்தை வந்து பாகு இந்த இதில் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம், கரைச்சி. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் கொஞ்சம் நல்லா லூஸாகவே மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா குழிக்கரண்டி எடுத்து நம்ம அதில் தான் இதை ஊற்ற போகிறோம். இது உருண்டையாக பால்ஸ் மாதிரிலாம் போட தேவையில்லைங்க. அப்பம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்டி நார்மலாக குழிக்கரண்டியில் அள்ளி இப்படி எண்ணெயில் நம்ம வந்து நார்மலாக ஊற்றுற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு லூஸாக இருக்கணும். பாகு மட்டும் நீங்கள் சர்க்கரை வந்து எப்பயுமே வந்து யூஸ்வலாக இதுக்கு வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈக்குவலாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க போடுறப்ப. மாவுக்கு அளவுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா இதுவும் அதுவும் ஈக்குவலாக போடணும், அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது நான் இந்த இதெல்லாம் போட்டு கரெக்டாக எல்லாம் தண்ணியெல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வெல்லம் பாகு அது மட்டுமே ஆட் பண்ணணும்னு இல்லைங்க. தண்ணி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த மாவு கரைச்சிருக்கணும். நம்ம இப்படி எடுத்து அள்ளி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் லூஸாக. நம்ம தோசை மாவுலாம் இருக்க பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ இதை என்ன பண்ணணுன்னா, நம்ம ரவையெல்லாம் சேர்த்துக்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நீங்கள் இதில் வந்து அரிசி மாவும் சேர்க்கலாம். அரிசி மாவு நான் ஆக்சுவலி இப்போ வந்து நான் இப்போ யூஸ் பண்ணல, நான் வந்து அரிசி மாவு சேர்க்கலாம். நீங்கள் வேணால் அரிசி மாவு வந்து ஒரு ரவை அளவுக்கு இது அதையும் ஈக்குவலாக சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் ரெடியாக இருக்குது. நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த மாவு இதில் ஊற்றலாம். நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பேனை யூஸ் பண்ணலாம். இன்னும் குழி வடைச்சட்டியாக இருந்தால் இன்னும் நல்லா வரும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், அப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க.
நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் கோதுமை மாவு மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது உடம்புக்கும் ஹெல்த்தி தான் நம்மளுக்கு. இது குட்டீஸ்க்கும் நல்லா பிடிச்ச ஒரு ஸ்நாக் தான், செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக அப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நான் மைதா மாவே யூஸ் பண்ணல, கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது உடம்புக்கு ஹெல்த்தியுமே மெயினாக. நீங்கள் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.